Hello everyone, welcome back to our channel. It's me Priyanka and I hope you all are doing great. So guys, today I am going to react on another new movie intro scene and the movie name is Tourist Family. So from the name it seems like कि शायद तमिलनाडु में कुछ टूरिस्ट आए हैं उसके रिलेटेड कुछ स्टोरी होगा जिस तरह से इसका टाइटल रखा गया है. सो लेट्स सी मूवी क्या होगा. बट जितने भी सुनने को मिला है एंड जितने भी मैं रिव्यू देखी हूँ मूवी बहुत ज़्यादा सुपर डुपर हिट हुआ है. सो आई एम सुपर सुपर एक्साइटेड फॉर दिस मूवी एंड दिस इज ए तमिल लैंग्वेज मूवी. सो लेट्स चेक आउट द इंट्रो. फॉर दैट अगर आप लोग चैनल नए हैं देन जल्द सब्सक्राइब कर दो. डू सब्सक्राइब एंड कीप सपोर्टिंग मी एंड ऑल्सो डोंट फॉरगेट टू क्लिक ऑन दैट बेल आइकन टू गेट नोटिफिकेशन ऑफ माय अपकमिंग वीडियोस. सो लेट्स गेट स्टार्टेड द वीडियो. கிளம்பலாமா? Yes, Daddy. दो बेटे माँ बाप எல்லா பேக்கையும் கையில எடுங்க. they are going somewhere or what? டேய் பாத்து போட்டு ஆடுது. டேய் ரொம்ப ஆழமா இருக்கு பாத்து வா. கையை போடுங்க. வாங்க. கடவுளே. Okay. They came from Rameshwaram to this place நில்லுங்க. by boat or what? சீக்கிரம் கிளம்புங்க. இப்ப எங்க போறோம்? வாயை மூடிட்டு வாடா. பிறகு சொல்றேன். ஐயோ. இன்னொரு சூட்கேஸ் எடுத்து வந்துட்டேன். ஒரு நிமிஷம். டேய் டேய் அது போடாத போட்டு போடா நீ வாடா. அங்கே நில்லுங்க. ஓடுனா சுற்றுவோம். சுற்றாதீங்க. நாங்க கூடாது இல்ல. Oh, they illegal. யார் நீங்க? சார் நல்ல ஒன்று குற்றவாளி இல்ல. சுற்றாதீங்க. Over the sea. யார் நீங்கன்னு கேட்டேன். நான் தர்மதாஸ். இது என் குடும்பம். நாங்கள் இலங்கையிலிருந்து வரோம். எதுக்கு? வேணுமென்று வரையில சார். வேணும்னு வராம வேற எப்படி வந்தீங்க? வழி மாறி வந்துட்டோம் சார். He's full jolly type. அதே மாதிரி வந்துட்டியா? ஓம் பாஸ் சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டிருந்தால் குனிய வச்சு சுற்றுவாங்களடா. வாடா. He's so cute. இங்க வந்துட்டு எங்க போறதா இருந்தீங்க? இந்த மச்சான் பிரகாஷ்க்கு தான் சார் தெரியும். அவன் தான் இடம் பார்த்து வச்சிருக்கான். பிரகாஷா? ஓம் சார். இப்ப அவன் எங்க இருக்கான்? கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போர்டு பக்கத்தில் நிப்பேன்னு சொன்னான் சார். குப்பை கொட்டாதீங்க போட. Okay. எந்திரி. சார் எந்திரி. முன்னாடி போ. Hmm. பிரகாஷ் பிரகாஷ் எங்க அவன்? இங்கே தான் எங்களுக்காக வெயிட் பண்ணணும் என்று சொன்னான். ஆனால் அவங்கள பார்த்த உடனே ஓடி போயிருப்பான் என்று நினைக்கிறேன். ஆளு வேற நல்லா குண்டா இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஓடவும் முடியாது. அந்த முறை இடத்துல தான் ஓடுவான். அநேகமா இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். Oh. உன்னதான் தேடிக்கொண்டிருக்கிறோம். Yogi Babu. He's hiding here. I think ये हेल्प करता है सबको लीगल लाने में. ஏய் நம்ம என்ன சேராட்டே ப்ளீஸ் சார். எனக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும். விலைவாசி எல்லாமே இருக்குது. கடன் ரொம்ப அதிகம். This guy என்ன has செய்றீங்க? seen him in என்ன செய்றீங்க? one Malayalam சொல்லுங்க. movie. உங்களை காப்பாற்ற தான் அவட்ட கதைச்சுக்கிட்டு இருக்கேன். காப்பாத்த மட்டும் நினைச்சிருந்தா நீங்க எங்களுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கே கூடாது. வேற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ற? அதை யோசிக்க எனக்கு இங்க நேரம் இருந்தது. நீங்க தானே எங்களை வேக வேகமா எடுத்துட்டு வந்துட்டீங்களே. இங்க பார், உன்னால உதவி செய்ய முடிஞ்சா மட்டும் பேசு.
இல்லையடா உன்ன மாதிரி எதை பத்தி யோசிக்காம என்னால இருக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் முக்கியம். சார் கொஞ்சம் கருணை கட்டுங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்க, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஆனா காலை தூராம கதைங்க. அப்பா அடுத்தவங்க காலை பிடிக்கிறது எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்கும்? இதெல்லாம் பண்ணி கடைசியில் எங்களை வில்லனாக்குறீங்க. என்ன சாபமோ உங்களுக்கு இப்படி அடி மேல அடியா விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த சாபம்லாம் காலங்காலமா இருக்கு சார். இவளோட பேரு ஜெனி. சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தவர். எங்களோட குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி. நான் ஜெனி உங்ககிட்ட கொடுத்தா என்ன ஞாபகத்தமா அவளை வளர்ப்பீங்களோ? காசை கேட்பேன்னு யோசிக்கிறீங்களோ? அதெல்லாம் கேட்க மாட்டேன். குடும்பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்ற? அதனாலதான் உங்கள்ட்ட தாரேன்னு சொல்றேன். புரியல. நீங்கள் எப்படி எங்களோட நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவீங்க தானே? ஆமா. எங்களோட ஊர்ல நிறைய நாட்கள் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. அப்ப எங்க அப்பாவுக்கு பசிச்சாலும் நாங்க சாப்பிடணுமெண்டு அவரோட சாப்பாடு எங்க கிட்ட கொடுத்துருவாரு. அதே மாதிரி எங்களுக்கு பசிக்கும் போது ஜெனி சாப்பிடணுமெண்டு எங்க சோற ஜெனி கிட்ட கொடுக்க முடியாது தானே? அட்லீஸ்ட் உங்க கூட கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுவீங்க தானே? நான் இதுக்கு சாப்பாடு போடுறேன், நீ எப்படி நம்புற? இந்த வண்டியில இருக்கும்போது நீங்க எங்க மாமா கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டீங்க தானே? ஆமா. அதுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டேன். நீங்கள் அதே முன்ன பின்ன தெரியாத நாய்கிட்ட பெடிகிரி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா என்ன? நாயை நினைச்சு சிரிக்கிறானா இல்ல நம்மள? உன் பேர் என்ன? ஆகாஷ். என் பையன் பேரும் ஆகாஷ் தான். அவனுக்கு பேச்சு வராது. அதுக்கும் பேச்சு இருந்துச்சுன்னா இதோ இவனை மாதிரி தான் வாய் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சம்மாவாலு. நாங்க உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்க்கல. புரியுதா? வாவ். ஆகாஷ் நீ ஜெனியை கிஃப்ட் பண்ண. ஏய் எங்க இருந்து இந்த நாயகிட்ட? நான் அங்க பேக் எடுக்க போனலோ அங்கதானே பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆகாஷ் என்ன சொல்றான்? அப்ப ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்ப ஆகாஷ் பத்திரிக்கை நீ ஜெனியை கிஃப்ட் பண்ணவே இல்லையா? ஆகாஷ் அப்ப அது பேரு ஜெனியே இல்லையா? பிரகாஷ் ப்ளீஸ், முதல்ல அவன்ட பேரே ஆகாஷ் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. That small தங்கச்சி பிள்ளைகளோட பேர் எப்படி கண்டுபிடிச்ச? wow, தங்கச்சி பிள்ளைகளோட பேர் எப்படி கண்டுபிடிச்ச? அவரோட கையில ஆகாஷ் பேரு பச்சை குத்தி இருந்தது. பச்சை குத்தி இருந்தது. so sad guys. அத பார்த்தேன். அப்ப அது கண்டிப்பா ஒரு பேரா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப அது நிச்சயமா அவரோட பையனோட பேரா தான் இருக்கும்னு யோசிச்சேன். Look at அது அவனோட his பையனோட பேர் இல்லண்டா. அப்ப என்ன செஞ்சிருப்ப? எங்க அப்பா பேரு கூட ஆகாஷ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொந்த கதை சொல்லிருப்பாரு. ஆளு வேறண்டாலும் எமோஷன் உண்டு தானே. oh my god. அது என்ன செய்யுது? என்னைய கேளு. முதல்ல இருந்து கிளம்பணும். உனக்கு ஒரு வேலை தரேன். வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நானே உன் நம்பரை பிளாக் பண்ணி ஒய்ஞாண்டா தங்கச்சி புடிச்சன்ற அளவுக்கு சம்பாதிக்கணும். சம்பாதிப்பியா? சம்பாதிப்பேன். கம் ஆன் தூக்கு பாடி பாத்துட்டேன். That kid is really super and everyone is shocked. ராசு ये कहाँ இந்த गए? வீட்ல தான் நீங்க வாழ போறீங்க. ரொம்ப பெரிய வீடா இருக்கும் போல. வீடு மட்டும் இல்ல, இந்த ஏரியா இந்த வீட்டுக்காரமாட்ட பக்கத்துல ஒருத்தன் பேசிக்கவே மாட்டானுங்க. இங்கதான் நமக்கு சேஃபான இடம். இந்த வீட்டுக்காரம்மா கிட்ட நான் பேசினேன்.
அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. क्या क्या हाँ, होने वीट वाला वाला है मटन ना इस हमको टूरिस्ट யோசனை फैमिली கொடுப்பான்னு के நினைக்கிறேன். साथ? அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன் அவர் என்ன வேலை செய்கிறாராம்? இதே தான் அந்த மார்னிங் கேட்டேன். ஒரு வாட்டி இல்லை, 3 வாட்டி. நைஸ் மைல். சார் என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லவே இல்லைங்க. ஓ அவரா அவரு இங்கதான். ஒரு நிமிஷம். ஓகே போங்க. கிச்சன் வேலை மட்டும் என்னைக்கு ஓயாது. அப்பப்பப்பா. ஆ, நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்லை, சார் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டேங்க. ஓ அவரா அவரு இங்கதான். யார் என்ன? उसका आंसर ही नहीं मिल रहा है, वो बोल ही नहीं पा रही है. என்னோட பொண்ணுதான். ஏதோ சின்ன பிரச்சனை போல. பெருசாக வரதுக்குள்ள பார்த்துருங்க. நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்லை இல்லை, அந்த கேள்வி நம்ம மறந்துடுவோமே. என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தானே கேட்டீங்க. அஹ், அஹ், அஹ். அவரு இங்கதான். ओहो. ப்ளீஸ் ப்ளீஸ் போயிட்டு வாங்க. மதியம் 1 மணிக்கு பால் வர்றது. இன்னைக்கு போய் உன் புருஷன் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்கும்போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்குப்பா. எனக்கு போகமே வரும்னு நினைக்கிறேன். சரி போவோம், உள்ள போவோம். நம்மள உள்ளவா காட்டுறேன். சொல்லு தங்கச்சி. ஆண்டி இன்னும் நம்பலாமோ? வெறும் நாங்க இங்க நீங்கள் நாங்க இங்க பக்கத்துல தான் குடியிருக்கோம். இது என் வீட்டுக்காரு. வேலைக்கு டைம் ஆச்சுல்ல, போலாம். நான் அப்புறம் வரேன். வா. சேம் ஸ்மைல். Same smile. நீங்க என்ன நடந்தாலும் வாய் தரக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊர் தமிழ் கற்றுக்கிற வரலும் சைலண்டாக இருக்கணும். Okay. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? अभी जो बोले साइलेंट रहने के लिए. அண்ணாக்கும் காஃபி. இதோ எடுத்துட்டு வரேன். Ooh. இவங்க யார்? இவளா? இவதான் என் பொண்ணு குரல். ஓ, நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி படி வடிவனா? அது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. தேங்க்யூ ஆண்டி. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார்? ஓ ஏன் ஹஸ்பண்டா? அவரு இங்கதான். See, வாட் ஹேப்பனிங்? Oh my god. வந்தாரு. This is really nice. Oh my god. He is in police. Oh my god. ये कहाँ आ गए ये लोग? ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டர். Inspector. Wrong house में आ गए. இவங்க தாங்க. Look at his expression. ஆர் ராகவன். தாஸ், பெர்மதாஸ். கை கொடுக்கும்போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனா கிஸ் அடிபடுவேன் நினைக்கிறேன். Ooh. எங்க வேலை பாக்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்கிட்ட கதைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அது ஒன்றும் இல்லை சார். வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருன்னு சொல்கிறார் சார். நீங்க பேசுங்க. என்ன பேசுறது? பேசுறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. வார்த்தையில கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாக்குறீங்க? நீங்க பேசின முத வார்த்தையில கண்டுபிடிச்சிட்டேன். இங்க தமிழ்நாடு இல்லைன்னு. சார், நீங்களே சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா? நீங்க எந்த ஊருன்னு? கேரளா. கரெக்டா?
சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. என் காலேஜ் Correct, ஃப்ரெண்டும் அவன் correct. ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பலில் வந்தானுங்க? தம்பி க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ എന്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. Oh my god. இங்கே தானே இருக்க போறீங்க, ஓம் சார். தினமும் சந்திப்போம். Then நீங்க கேரளாவா? இல்ல சார், பாலக்காடு. பாலக்காடா? கேரளா இல்லையா? நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க. இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியா. அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் நான் ரெடி பண்ணிவிடுவேன். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. முக்கியமாக கீழே இருக்கானே அந்த ராகவன் போலீஸ்கிட்ட நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்று இல்லைன்னா வாய மூடின்னு மௌனமா இருக்கும். யார்ட்டையும் கதைக்க மாட்டோம். கதைக்கு இல்லை, பேச மாட்டோம். எங்க சொல்லு? பேச பேச மாட்டோம். மாட்டோம். தேங்க்ஸ் அண்ணா. எதுக்குமா? உங்கெல்லாம் இவ்வளோ வருஷம் விட்டு நான் பார்க்குறேன். இந்த உதவி நான் பண்ணாமல் வேறு யாருமா பண்ணுவா? நான் கிளம்புறேன். சரி. தாசு, லுங்கி கட்டின்னு டீ கடை பக்கம் போயிடாது. எல்லாம் ஆறு ராகவனாக இருக்க மாட்டானுங்க. wow. He helped them a lot. They came illegally and வீடு பிடிச்சிருக்கோ? ஓ காலையில ஒழுங்கா பேச முடியல. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். இங்க எப்படியும் கேஸ் கனெக்ஷன் வந்திருக்காதுல்ல, அதான் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. உள்ள வாங்க. இல்ல இல்ல, அவர் குளிக்க போயிருக்காரு. அந்த கேப்ல தான் நான் ஓடி வந்தேன். அவர் பெருசா இங்க யாருக்கிட்டையும் எப்பவும் ஒட்ட மாட்டாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சச்சா, என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். வரேன் தம்பி. they are very sweet. ऐसे भी मिलना भी मुश्किल है आजकल पड़ोसी. என்னப்பா தூங்க இல்லையோ? உங்களை எல்லாம் இங்கே எப்படியோ கூட்டி கொண்டு வந்துட்டேன். ஆனால் அடுத்து என்ன செய்யறதுன்ட்டு ஒன்றுமே விளங்கலை. காலம் முழுக்க உங்களோட அண்ணனை நம்பியே இருக்க இயலாதுல. கெதியாக ஒரு வேலை தேடணும். அதெல்லாம் கிடைச்சிரும். உன் கல்யாணத்துக்கே நான் சீர் வச்சு வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் இல்லை. எதுக்கு அண்ணா? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதம்மா. ராமாபுரத்தில் செகண்ட்ஸ் தான் வேணுங்க. போடா எத்துக்குன்னு. இது நம்ம வீட்டு ஓனருது. I think this cute மௌனே, kid, he is doing like full என்ன சார் entertainment kind of என்னப்பா சொன்ன? நடுவில் character ஏதோ play किया है. சொன்னீங்களா? இல்லை சொல்லப்பா, எண்டா மௌனன்னு சொன்னேன். ஆ, உங்க மலையாளத்தில் சம்சாரம் முள்ளி, He is looking for எதுக்கடா a அந்த job. நான் எங்கே கொண்டு வந்த நீ? ராமேஸ்வரத்தில் விட்டுட்டு வரேன்னு தானே சொன்னேன். Ooh. இன்னொருத்தன் பக்கம் மாடு மாதிரி இருக்கான். பாக்க கிழிஞ்ச பாய் மாதிரி இருக்கான். அவன ஹலோ இதா அறிவில்ல உன் வீட்டு வாசல்ல குடி கூத்தடி என்ன வேணாலும் பண்ணி தொலை. என் வீட்டு வாசல்ல எதுக்குடா பாட்டில போட்டு உடச்சு வச்சுக்கிறேன்?
What happened here? ஏன் இப்படி குறுகுண்டு நீங்க இப்படி இருக்கீங்க சார்? புது ட்ரெஸ் போடல? புது ட்ரெஸ்ஸா? நீங்கெல்லாம் உண்மையிலே மலையாளி தானா? சார் ஓணுங்க இன்னைக்கு. ஓணமோ? ஹாப்பி ஓணம் அங்கிள். Oh my god, this kid is full entertainment package. इसलिए Okay, they got fake Aadhaar card also. Oh, he got admission also. Guys, ये था टूरिस्ट फैमिली का इंट्रो सीन एंड रियली दिस इंट्रो इज गोइंग टू मेक यू लाफ अ लॉट, आल्सो फुल ऑन एंटरटेनमेंट काइंड ऑफ था। एंड ये लोग श्रीलंका से आए थे इलीगली एंड बोट से आए थे एंड फिर पकड़ा गए एंड थैंक गॉड उस छोटे से बच्चे के लिए ये लोग वो पुलिस वाले इनको छोड़ दिए। एंड अभी वो जिनके घर में आके रुके हैं वो भी एक इंस्पेक्टर है एंड जब उनको पता चलता है सो वो लोग भी पूरा शॉकिंग में आ जाते हैं। बट थैंक गॉड पुलिस वाला भी कुछ नहीं बोला एंड उनको लगा कि ये मलयाली है एंड उनको घर पे रख दिए। एंड जो छोटा सा बच्चा है इस कैरेक्टर इज़ रियली वेरी अमेजिंग, जॉली काइंड ऑफ है एंड फुल ऑन एंटरटेनमेंट पैकेज है, वो आपको बहुत ज़्यादा एंटरटेन करेगा एंड स्टोरी भी बहुत ही अच्छा लग रहा है। लेट्स सी आगे कहानी क्या कुछ होने वाला है। एंड ऐसे लग रहा है कि ये मूवी लाइक इलीगली आए हैं जो कि नहीं आना था एंड जो है ना ऐसे होता होगा रियल में कि अदर कंट्री से लोग आते होंगे इलीगली एंड रेंट लेकर इंडिया में रहते होंगे। सो दिस इज़ नॉट करेक्ट बट दिस इज़ जस्ट अ मूवी एंड वी शुड एंजॉय द स्टोरी। तो मुझे तो इंटू बहुत ही कमाल का लगा। सो लेट्स सी आगे कहानी क्या कुछ होता है। एंड एंड में जिस तरह से वो बोला कि आज ओनम है एंड वो छोटा सा बच्चा जिस तरह से ड्रेसअप होके आया था, ओह माय गॉड इट वाज सो फनी गाइस। सो लेट्स सी आगे कहानी में क्या कुछ होता है। एंड आई होप लाइक वीडियो इफ यू फॉर द फर्स्ट टाइम डोंट फॉरगेट लाइक एंड सब्सक्राइब माय चैनल। तो मुलाकात होगी अगस्त रिएक्शन वीडियो के साथ, तब तक बाय बाय।